நான் கேட்டது ஒன்று, ஆனால் எனக்கு கிடைச்சது ஒன்று. என்னென்னா, நம்ம வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான், ஃப்ரீ சர்வீஸ் தான். எனக்கு அதில் வந்து சுத்தமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வந்து வண்டி சர்வீஸ் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த இன்ஜினில் அதெல்லாம் ஜென்ரலாக பண்ணுறது, அதில் எந்த கேள்வியும் கிடையாது. எனக்கு வாட்டர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணி தரல, பிக்கப் கரெக்டாக கொடுக்கல. நான் இது ரெண்டையும் கேட்டேன். இதில் என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வண்டி நான் சொல்கிறேன், இது க்ளீனாக இல்லை, அந்த வண்டி இன்னொரு தடவை இது க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். க்ளீனாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு அதையே அவங்க ப்ராப்பராக பண்ணாமல் என் கண்ணு முன்னாடியே பாலிஷ் போட்டு கொடுத்துட்டாங்க. பில்லை பார்த்தா பில்லில் வாட்டர் சர்வீஸ்ன்னு மென்ஷன் பண்ணலை. இதை பார்த்தனால தெரியும், பில்லில் எங்கேயுமே வாட்டர் சர்வீஸ்ன்னு மென்ஷனே பண்ணலை. அதனால் அவங்க அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணலையா? எனக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டியரிங் வந்து லைட்டாக டென்ட் இருந்துச்சு, அது ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதை நான் கேட்டால் இல்லை அந்த பிரச்சனை இல்லை, ஓட்டலாம் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. நம்ம சொல்லியும் அதை பண்ணலாம், அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, சின்ன கம்ப்ளைண்ட்டை கூட இப்படி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு நாளே எடுத்துக்கிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி விட்டால் அடுத்த நாள் மதியம் தான் எனக்கு கொடுக்குறாங்க. மதியம்னா ஒரு 12 மணிக்கு எனக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு இன்னும் ஒரு 1.5 நாள் உட்கார வச்சு, இது தேவையில்லாமல் டென்ஷன் வேறு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்துச்சு, அது கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற மாதிரி விஷயம் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்ல விட்டுருங்க. இப்போ இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் அந்த வீடியோவும் காட்டுறேன். இப்போ கூட அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் போஸ்ட் பண்ணுற எண்ணம் இல்லை, வண்டி சர்வீஸ் விட்டப்போ வீடியோ இருக்குன்ற எண்ணம் இல்லை. எனக்கு அந்த யோசனை கூட இல்லை. இதை போய் என்னத்தை காட்டிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், ஏற்கனவே இருக்கிற தொல்லையே போதுன்ட்டு நான் விட்டுட்டேன். இவங்க அப்படி பண்ணவும் தான் நான் இதை எடுத்தேன். இல்லைன்னா நான் அந்த வீடியோ போடுற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அதனால தான் நான் எல்லாம் வீடியோ வண்டி சர்வீஸ் விட்றப்பே ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்க, நான் வண்டி சர்வீஸ் விட்றேன்னு போட்டிருப்பேன். அதனால தான் நான் அது வேண்டாம், ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டப்போ எடுத்த வீடியோ போதும், நம்ம சும்மா அதே வேணான்ட்டு விட்டுட்டு வேலையை பார்க்குறேன். அப்படி இருந்தும் இப்படி பண்ணாங்கன்னா தான் சரி. அப்புறம் நம்மளுக்கு கோவம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்டயா சொல்லணும், இப்படி ஒரு வீடியோ போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க கேட்கல. சரி, அடுத்த சர்வீஸ் நம்ம தான் வேறு சென்டரில் கொண்டு போய் விடணும் அப்படின்றதுனால நம்ம தான் நம்ம வேலையை பார்த்துக்கணும். அவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 50 வண்டி இருக்குது, 50ல் ஒரு வண்டி அவங்களுக்கு. நம்மளுக்கு 50 இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வண்டி தான், அதையும் யோசிக்கணும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த கிளிப்பையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம அந்த கண்ணு மாதிரி பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம தூசு, இதையும் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அதையே நான் வந்து இந்த ஒயருக்கெலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன உடனே கொஞ்சம் தொடச்சிட்டாங்க. அப்படியே தான் இருக்குது. சைடில் பார்த்துட்டு தெரியும், எனக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா. இதை தான் நான் தொடச்சி கொடுங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டேன். ஒரு சர்வீஸ் விட்றோன்னா, வாட்டர் சர்வீஸ்னால் நம்ம எதிர்பார்க்க முடியல. அதை விட மோசம் இங்கே பாருங்கள், இந்த ஏர் ஃபில்டர் கீழே பாருங்கள். அது ஏர் ஃபில்டர்ன்ற சாரி, அந்த ஓஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள். அதை பார்த்தாலே தெரியும், அது தொட கூட கிடையாது. நான் சொல்கிறேன், இதை மட்டுமாச்சும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு 2வது தடவை சொல்கிறேன். காட்டி சீட்டு கடையிலாம் இருந்துச்சு, அந்த பேக் டயர் கீழே மேலெலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் இருந்துச்சு. நான் காட்டியும் கூட எனக்கு அது அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த மண் குப்பையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி, இதையாச்சும் இல்லை, அந்த அலைவெளியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சைடு மக்காட்லேயும் அப்படியே இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், இந்த வாட்டர் சர்வீஸாச்சும் சரியாக பண்ணுங்க. எல்லாம் பண்ணுறவங்க இந்த வாட்டர் சர்வீஸையே எப்படி விட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. வாட்டர் சர்வீஸ் பண்ணி பாலிஷ் போட்டால் என்ன பிரச்சனை? பார்த்தாலே தெரியுதில்ல, கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்த்தா அப்படியே தெரியுது. இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது.